பிரைஸ் தி லார்ட். உபாகமம் 32:11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். கழுகு கூட்டை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி கட்டும்னு? அது கூடு கட்டும்போது அடியில் முள்ளுகளை வைக்குமா, அதுக்கு மேலே ஒரு சொரசொரன்னு இருக்கிற தோலை வைக்குமா, அதுக்கு மேலே அது நாறுகளை வைக்குமா, அதுக்கு மேலே பஞ்சுகளை வச்சு தான் தன் கூட்டை அது கட்டுமா. ஏன் இந்த கூட்டை இப்படி கட்டுது அப்படின்னா, அது குஞ்சு பொரித்த பிறகு அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா, இந்த கூடு சௌரியமாக இருக்குது, இங்கேயே நம்ம தங்கிடலாம், இது நல்லா இருக்குது, ஏன்னா 3 வேளைக்கும் தாய் கழுகு கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குது, இங்கே நல்லா மெத்த இருக்குது, நல்லா காற்று அடிக்குது, மரத்தோட நிழல் இருக்குது, சொகுசாக நம்ம வாழ்ந்துடலாம், கம்ஃபர்டபுளாக வசதியாக இந்த கூட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்நாள கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது நினைக்குமா. அதனால் இந்த தாய் கழுகு என்ன பண்ணுமா, வளரும்போது அந்த குட்டிகளை தன் அழகால கவி வானத்தில் உயர பறந்து, ஏன்னா கழுகு உயர பறக்கும் இல்லையா, உயர பறந்து அந்த குட்டிகளை மேலேருந்து கீழே அப்படியே போடுமா. ஏன்னா அது மேலேருந்து கீழே போடக்குள்ள அந்த குட்டிகள் சேட்டைகளை அடித்து பறக்க கற்றுக்கொள்ளும் அப்படின்றதுக்காக. ஆனால் அந்த குட்டிகள் என்ன பண்ணுமா, ரெக்கையை அடித்து பறக்கவே பறக்காதான். ஏன்னா அதோட கூடு ரொம்ப சொகுசாக இருக்குது, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நல்லா காற்றடிக்குது, நல்லா இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனால் தாய் கழுவோட பார்வையில் என்னன்னா, அது ஒரு வேளை வழுக்கி கீழே விழுந்துடுச்சுன்னா அது இறந்துடும், இல்லை பாம்பு ரொம்ப மரத்தின் மேலே ஏறிச்சுன்னா இதுங்களை சாப்பிட்டுடும். அதனால் இந்த தாய் கழுகு என்ன பண்ணுமா, அதை பறக்க கற்றுக் கொடுக்குமா. ஆனால் இது கற்றுக்கொள்ளாதான். அப்போ என்ன பண்ணுமா, அது பஞ்சு வச்சுக்கல, அந்த பஞ்சை எடுத்து கீழே போடுமா. கீழே என்ன இருக்குது, அதுக்கு கீழே அந்த நார் இருக்குது. ஆனால் பஞ்சை விட நார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த குஞ்சுகளுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு அது நினைக்குமா. என்ன பண்ணுமா, அந்த தாய் கழுகு மறுபடியும் அந்த நாரை எடுத்து வெளியே போடுமா. பிறகு அடியில் அந்த தோலிலான அந்த சொரன்னு தோல் இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் சொரப்பாக இருக்கும், அது உட்கார்றதுக்கு அது படுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அதால் முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதிலே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த சொரசொன்னுக்கிற தோலையும் எடுத்து போட்டுச்சுன்னா கீழே முள் இருந்து பாருங்க குத்த ஆரம்பிக்கும். அப்போது அந்த குட்டி கழுகுக்கு புரிஞ்சிருமா, நம்ம பறந்தா தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அது பறக்க ஆரம்பிக்குமா. இப்படி தான் கழுகு என்ன பண்ணுமா, தன் குட்டிகளை பறக்க வைக்குமா. இந்த கழுகுகளை போல் நாம் நிறைய டைம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க பழகி கொள்கிறோம், அந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம விரும்புகிறோம். இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது, வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியத்தை அடைஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஓய்ந்திருக்கலாம், ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாமே வருது. ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, நாம் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம மறந்துட்டோம். அந்த நோக்கத்தை செய்ய எந்த முயற்சியும் நம்ம எடுக்கலை. இந்த கழுகு எப்படி பறக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையோ, அதே போல் நாமும் ஆவிக்குரிய மக்களாகிய நாம் சரி கோயிலுக்கு போனால் போதும், ஏதோ ஜெபம் பண்ணால் போதும், ஏதோ பைபிள் வாசித்தா போதும், இப்போ நம்ம வசதியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்மளை கெடுக்குது, நம்மளை அழிக்குது, நம்மளை ஒன்றுமே இல்லாமல் ஆகுது. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வரணும்னா கர்த்தருடைய ஹையஸ்ட் பர்பஸை, அவருடைய சித்தத்தை நம்ம இந்த பூமியில் நிறைவேற்றுவோம் அப்படின்னா, அதை நோக்கி நம்ம போவோம்னா இந்த பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும். நாமும் சரி, இந்த உலகமும் சரி, நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.